நடிகர் சிம்ரனும் நடன ஆசிரியருமான ராஜசுந்தரம் அவர்களும் காதலிச்சுட்டு வந்ததாகவும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ரெண்டு பேரும் அந்த டான்ஸ் அமைச்சிருக்காரு இல்லையா. அதில் ஈஸியாக டான்ஸர் கூட நல்லா கொஞ்சம் ஈஸியாக மடங்கிடுவாங்க யாருமே. காதல் இப்போ கூட நடிக்கும் போது நிறைய படங்களுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கார் இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுக்கு இதாகிடும், பற்றிக்கும் ரெண்டு பேர். பேர் சொல்லக்கூடிய டான்ஸாக இருந்தது, அந்த சாங்கும் நல்லா அமைஞ்சது. அதனால் இவர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு, மரியாதை. அந்த மரியாதை அப்படியே ஒரு காதலாக உருவாது. கமலும் இவங்க மேலே இவரை லவ் பண்ணிகிட்டு இருந்தார். என்கிட்ட சொல்லாமலே நீ அவர் கூட லிஃப்லாக் லேண்ட் பண்ணியிருக்கேன்னு இவருக்கு ஒரு கோபம் பிரிகிறாங்க. சில ஹீரோக்கள் ஹீரோன்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் அது பணம் கொடுத்து இது பண்ணிக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. மனைவி அவர் வீட்டில் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்து நடு ரோட்டில் வச்சு செருப்பாடு. ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கும்போது நிறைய பேர் டைரக்டரு, ஹீரோஸு, ப்ரொடியூசர் இந்த மாதிரியெல்லாம் விரும்புவாங்க. இது தவிர்க்க முடியாது. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷவிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார். 2013 அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக சிம்ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நடிகர் ஒருத்தர் சொல்லியிருப்பார். நடிகர் சிம்ரனும் நடிகரும் நடன ஆசிரியருமான ராஜசுந்தரம் அவர்களும் காதலிச்சுட்டு வந்ததாகவும், கமல் சாரனுடைய ஒரு படத்தில் நெருக்கமான காட்சிகள் நடித்ததுனால சிம்ரன் ராஜசுந்தரமனுடைய காதல் முறிஞ்சதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு செய்தி உண்மையா? ஏறக்குறைய உண்மைதான். அது ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்னு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ரெண்டு பேரும் அந்த டான்ஸு புரியாத எதிரும் புதிரும் அதில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது பிறகு இவரே ரெண்டு பேரும் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணார். அவர் கிரிக்கெட்டராக பண்ணார், அதில் இவங்க ஹீரோயினாக பண்ணாங்க. ஆமாம், அது ஒரு இதாச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பல படங்களுக்கு இவர் டான்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கார் இல்லையா. அதில் ஈஸியாக டான்ஸர் கூட நல்லா கொஞ்சம் ஈஸியாக மடங்கிடுவாங்க யாருமே. ஏன்னா அவர் தான் நல்ல டான்ஸ் ஆட வைக்கிறது. இது டான்ஸ் மாஸ்டர், அது சமயத்தில் கேமராமேன், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க, நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி. ஏன்னா இவங்க தான் அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை டெவலப் பண்ணுறது. கேமராமேன் கொஞ்சம் இது பண்ணிட்டாருன்னா முகமே சரியில்லாமல் போயிடும், கருத்து போயிடும், ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். அந்த வகையில் இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்தது. அது ஆரம்பத்தில் இவங்க ஒரு ஹிந்தி படத்துலேருந்து வர்றாங்க, தமிழுக்கு வர்றாங்க. தமிழில் நான் ஸ்டாப்பாக படங்கள் எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவங்களுக்கு பண்ண படங்கள் எல்லாமே சக்ஸஸ் படங்கள் தான். ஃபஸ்ட்டு படமே விஐபி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க. அப்புறம் அப்பாஸ்க்கு ஜோடியாக ஒரு படம் பண்ணுறாங்க. மறுபடியும் விஜய்க்கு ஜோடியாக ஒன்ஸ் மோர் அது பண்ணுறாங்க. இது எல்லாமே சக்ஸஸ் ஆக ஆக உங்களுக்கு படங்கள் குவிய ஆரம்பிச்சிருது. தெலுங்கு, தமிழ், அப்புறம் நட்புக்காக எக்கச்சக்கமான படங்கள். அந்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு விஜய்க்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜோடியாக அமைஞ்சாங்க. பிரியமானவளே, துள்ளாத மனம் துள்ளும், இந்த படமெல்லாம் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போனது. அதனால் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஜோடிங்கிறனால தான் உங்களுக்கு ஒரு பாடலுக்கு கூட ஆட வச்சுருப்பாங்க. ஆள் தோட்ட பூபதி நானடா, அதெல்லாம் ஒரு இடுப்பழகிங்கிறது ஒரு நிரூபிக்கிற ஒரு இதாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த இடுப்பழகி மாதிரி அதே லீனாக தான் இருக்காங்க, அவங்க மாறவே இல்லை. ஒரு சில பேர் குண்டாயிருவாங்க, இவங்க ஆகலை. அந்த வகையில் அவங்க ஒரு நல்ல நடிகை, ஒரு ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருந்த நடிகை. அவங்க நேரமே கிடைக்காது, அந்த அளவுக்கு பிஸியாக நடிச்சுட்டே இருந்தாங்க. நான் ஸ்டாப் ஒரு நாளைக்கு 4 ஷீட், 4 ஷீட், 5 கால் ஷீட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே தாவி திடீர்னு ஹைதராபாத்தில் இருக்கும், அங்கேருந்து காரில் ஃப்ளைட்டில் மறுபடியும் இந்த ஒரு பெங்களூர் மாறி போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் காதல் எப்போ உருவாச்சு? காதல் இப்போ கூட நடிக்கும் போது நிறைய படங்களுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கார் இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுக்கு இதாகிடும், பற்றிக்கும் ரெண்டு பேருக்கும், பற்றிக்கும் பேசிக்கும், அப்படியே லவ் பண்ணுற ஆரம்பிச்சுறாங்க, பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னே ஏதோ ஒரு லவ்வில் அவருக்கு ஃபெயிலியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாஸ்டராக அவங்களும் சினிமா தானே, அவங்க ஏதோ அந்த டான்ஸர்களில் ஒருத்தர் யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரில. ஏன்னா அவரோட அண்ணன் தம்பி தான் ஒரு டான்ஸரை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணார், பிரபுதேவா. ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்கள் தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களை நயன்தாராவை கல்யாணம் பண்ண இருந்து வேறு அப்படியே மாறி அது வேறு இப்போ இல்லை அது. ஆனாலும் கூட அந்த மாதிரி தான் இவர் கூட டான்ஸ் மாஸ்டருங்கிற வகையில் இவர் மேலே ஒரு நல்ல மரியாதை, ஒரு லவ். அதே சமயத்தில் இவர் இவங்களுக்குன்னு ஒரு அமைச்ச டான்ஸ் எல்லாமே சூப்பர், நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய டான்ஸாக இருந்தது. அந்த சாங்கும் நல்லா அமைஞ்சது. அதனால் இவர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு, மரியாதை. அந்த மரியாதை அப்படியே ஒரு காதலாக உருவாது.
சில படங்கள் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு திடீர்னு கமல் சார் கூட நடிக்கும்போது அந்த அந்த பஞ்சதந்திரம் அந்த படத்தில் தான் கொஞ்சம் லிஃப்லாக் நிறைய இருக்கும். அதில் இந்த படத்தில் நிறைய அவங்க பயங்கர காமெடியாக போயிட்டுருக்கும் அந்த படம் காமெடியாக. அதே சமயத்தில் வந்து அந்த அடல்ட் சோன்ஸ்லி அந்த மாதிரியான ஒரு ஜோக்ஸ் அதெல்லாம் வரும் நிறைய. அது இது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமான ஜோக்ஸ் எல்லாம் வரும். ரம்யா கிருஷ்ணனும் அதில் இடையில வந்து போவாங்க. அப்போது வந்து அந்த படத்தில் ஏதோ ஒரு லிஃப்லாக் சிக்கிஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த சமயத்தில் கமலும் இவங்க மேலே இவரை லவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. கமலும் சிம்ரன் அது கிசுகிசு தானா? அது கிசுகிசு வந்தது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. கிசுகிசு தானா உண்மையா? உண்மை. கமல் சார் கூட இவருடைய முதல் காதலியாக அந்த ஸ்ரீவித்யா கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை இவங்க வந்து அவங்க கமலும் சிம்ரனும் லவ் பண்ணுறாங்களாமே, உண்மையா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிலன்னு சொல்லும்போது இல்லை அவர் கல்யாணம்லாம் பண்ண மாட்டார், பழகுவார் அவ்வளோதான். சரி, நானும் என்கிட்ட என்னையும் அப்படி தானே. அப்படி வயசில் பெரியவங்கள ஸ்ரீவித்யா? இல்லை 2 பேரும் ஒரு வயசு. அந்த படத்துக்காக குண்டா இருப்பாங்க. இந்த படத்துக்காக அபூர்வராகங்களுக்காக அந்த கேரக்டரில் வந்து அவங்க அப்போ 25 வயசு அவங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து 40 வயசு கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறனால குண்டாக்கியிருப்பார் பாலச்சந்தர். அதுக்காக தான் குண்டானாங்க அது படத்தில். சொல்லத்தான் நினைக்கிற அந்த சமயத்தில் தான் இவங்களுக்குள்ள முறைப்படி காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணல, அது வேறு மாதிரி போச்சு கமல் சாருக்கு. இவங்க காதலிக்கிறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சது, ஃபீல்டில் எனக்கு பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஒரு ஏதோ வேறொரு ஷூட்டிங்கில் அவங்க இருக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக கமல் வந்து 1 மணி நேரம் காரில் காத்திருந்து கூட இவங்க போய் பார்க்கல. ஏன்? இவங்க வேண்டாம் நமக்குள்ளே வேண்டாம் அப்படிங்கிற விட்டலாம், நான் பார்க்க விரும்பலை, பேச விரும்பலைன்னு அவங்க கொஞ்சம் அப்படியே ரூட் மாறிட்டாங்க. அது கமல் கூட மறுபடியும் லவ் பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா ஃப்யூச்சரில் இதாகிடும், அடுத்த படங்கள்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி சம்திங் அவங்க வந்து அந்த போய் பார்க்கல. அவர் காத்திருந்ததுக்கு பிறகு போயிட்டாருன்னு ஒரு அந்த நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் மூலமாக வந்த செய்தி இது இப்படியே வந்திருந்தது. அதனால் இவங்களுக்குள்ளே அந்த காதல் புட்டிக்கிச்சு. அதனால வந்து என்கிட்ட சொல்லாமலே நீ வந்து அவர் கூட லிஃப்லாக்கெலாம் நடிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு இவருக்கு ஒரு கோபம் வந்து அவர் பிரிகிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து வேறொரு அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் கடைசி காலத்தில் அவர் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சொந்தக்காரர் இவர் தான், அவருக்கு சொந்தக்காரர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர். அவர்களுக்கு பிறந்த குழந்தைங்கள் 2 ஆண் குழந்தைகள் நினைக்கிறேன். அவங்களோட இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அன்றைக்கே இப்படி பல லவ்கள் வந்து போகும். ஒரு பெரிய பரபரப்பான ஹீரோயின் சொல்லும்போது அவங்க மட்டும் இல்லை, இன்னும் 4-5 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பேர் சொல்ல முடியுமா? பேர் சொல்ல தமிழ் ஹீரோக்கள் விரும்பியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெருசாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க, ஒரு ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக இருந்தாங்க, பரபரப்பாக பேசப்பட்டாங்க இல்லையா. அதனால் உங்களுக்கு விரும்புகிறது உண்டு நிறைய. விஜய் எல்லாம் விரும்பினாரா என்னன்னு தெரில. அந்த நேரத்தில் அவர் கூட ஒரு இது பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 6-7 பேர் இந்த மாதிரி லவ் பண்ணதாகவும் இவங்க அந்த பெருசாக அந்த லவ்வை பெருசாக எடுத்துக்கல. இவங்க வந்து பரபரப்பாக இருக்கும். ஒரு ஹீரோ கூட நீங்கள் முறைச்சிக்க முடியாது, சிரிச்சுக்கிட்டே அப்படியே கடந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருப்பாங்க அவங்க. பல நடிகர்களோடு பிரசாந்த் கூட பண்ணியிருப்பாங்க. பிரசாந்த் கூட ஒரு 4-5 படம் சக்ஸஸ் ஆச்சு. அவருடைய ஜோடி, கண்ணெதிரே தோன்றினால் இதெல்லாமே பெரிய சக்ஸஸ் ஆன படங்கள். அதனால் ஒரு சில அடுத்த கட்ட இது பண்ணியிருக்காங்க. தெலுங்குலேயும் சில 1-2 தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்குலேயும் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க, மூவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இதாக மாட்டாங்க. ஒரு தெலுங்கில் சில குடும்பங்களில் சில ஹீரோயின் இவங்கெல்லாம் கொஞ்சம் அது வந்து பணம் கொடுத்தே இது பண்ணிக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க வந்து இவங்களே நிறைய பேர் லவ் பண்ணாங்க. இவங்க லவ் பண்ண ஆள் அப்படின்னா ஒன்று இப்போ ராஜு சுந்தரம், அவங்களுக்குள்ள லவ் இருந்தது, அது பெருசாக போகாமல் ஒரு கட்டத்தில் இதாகிடுச்சு. அப்புறம் கமல் கூட பேசப்பட்டது. அப்போ இவங்க சொந்தக்கார அந்த இவங்களுடைய கிளாஸ்மேட்டாக, அதாவது இவருடைய சின்ன வயசுலேருந்து அந்த அவருடைய ஸ்கூல் மேட்டாக இருந்த ஒருத்தர் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய லவ் வந்ததுங்கிறது வேறு. ஒரு தெருவில் ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னா 4 பேர் லவ் பண்ணுவாங்க, சைடு பண்ணிப்பாங்க, லவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அந்த சினிமாவில் நிறைய வந்தது. அதை வந்து கொஞ்சம் கடந்து போயிட்டாங்க. அதை எங்கேயும் நின்று மாட்டிக்கலை எங்கேயுமே. இப்போது நயன்தாராக்கு எப்படி வந்து உங்களுக்கு வந்து பிரபுதேவா கூட ஒரு இதாக இருந்துச்சு, அது அவருக்காக பிரபுதேவாக்காக இவங்க வந்து கன்வெர்ட் ஆனாங்க, பேர் கூட பிரபுன்னு எழுதிக்கிட்டாங்க, பச்சை குத்துனாங்க, கல்யாணமெல்லாம் பண்ணா இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய மனைவி வந்து
அவருடைய பிரபுதேவோடைய மனைவி வந்து அவர் வீட்டில் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பித்து உன்னை நடு ரோட்டில் வச்சு செருப்பாடு ஒரு அடிப்பேன். பிரபுதேவா வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி அப்படி பேசிட்டாங்க. ஆமாம், அவங்க பிரிஞ்சுட்டாங்க, பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அவங்க வந்து அந்த குழந்தைங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. இவர் இவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரியும் போது இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து திட்டி போகிறாங்க, அசிங்கமாக திட்டிட்டு போகிறாங்க. ஏன் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணி, ஏன் ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஆன ஒரு பொண்ணு பையன் தான் பிடிக்குமா, ஆண் தான் பிடிக்குமா, வேற அவள் ஆட்கள் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு பற்றி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன, அதே சமயத்தில் அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த நம்ம வந்து லைஃபு இதோடு முடிஞ்சு போயிடும், சினிமா லைஃபும் முடிஞ்சிடும், வேண்டாம் அப்படின்னு தான் டக்குன்னு முடிவெடுத்து அந்த அவங்களுடைய டக்குன்னு அவரோட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஓகே. அவர் கூட நடிக்க இருந்த ஒரு படத்துலையும் அதை கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள், நிறைய நெருக்குதல்கள் வரும். ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கும்போது நிறைய பேர் டைரக்டரு, ஹீரோஸு, ப்ரொடியூசர் இந்த மாதிரியெல்லாம் விரும்புவாங்க. இது தவிர்க்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதில் சுந்தரம் மாஸ்டரும் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட பழக்கப்பட்டும் குடும்பத்தில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் உலாவுது, அதுவும் உண்மையா? ஆமாம், அப்போ அந்த காலத்தில் அவர் வந்து அந்த அவளுக்கு என்ன, அதாவது 70 அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்துச்சுல்ல, அந்த காலகட்டத்தில் தாரா மாஸ்டருக்கும் சுந்தரம் மாஸ்டர் வந்து 2 பேரும் ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்களுடைய அசிஸ்டண்ட் தான் இருந்தாங்க. தாரா மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து அப்படியே இது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சில இடங்களை சுற்றுறாங்க, சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சுந்தர மாஸ்டருடைய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இவங்க தாரா மாஸ்டர் வீட்டில் வந்து பெரிய கலாட்டா பண்ணி இது பண்ணி அடிக்க போயிட்டு எல்லாம் பெரிய இது பண்ணி அப்புறம் துரத்தி விட்டாங்க. அதுலேருந்து அவங்க தாரா மாஸ்டர் இவங்க 2 பேரும் அவங்க பேசிக்கிறதுல அதோட கமலுக்கு உட்பட நிறைய பேருக்கு அவங்க டான்ஸ் அமைச்சிருக்காங்க. தாரா மாஸ்டர் ஃபேமஸ், அந்த நேரத்தில் அவங்களும் ஃபேமஸான ஒரு மாஸ்டராக வந்தவங்க. இந்த ஒரு பிரச்சனையால் அப்படியே அவங்க லைஃப் அப்படியே போயிடுச்சு. ஒரு பெரிய மாஸ்டராக வந்து பேசப்பட வேண்டியவங்க அப்படியே இதானதுனால அதுக்கு பிறகு ராஜு சுந்தரம், பிரபுதேவா அப்படின்னு அந்த ஃபேமிலி வந்துடுச்சு. வெவ்வேறு டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த இதோடு முடிஞ்சிடுச்சு. ஆமாம், அவருடைய லைஃப்பில் அந்த மாதிரி அவர் அந்த டான்ஸராக கூட இருக்கும்போது இந்த மாதிரி விரும்புவாங்க. ஒரே தொழிலில் இருக்கும்போது ஓரளவு பிடிச்சு போயிட்டு இது பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி தான் நடந்தது அவருடைய லைஃப்லேயும். இது தவிர்க்க முடியாதது. சில நேரங்களில் குடும்பத்தில் அப்படி உண்டாயிடும். ஏன்னா உங்களுக்கு நார்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜ் கபூருக்கும் நர்கிஸுக்கும் அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அவங்க நடித்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸ்ரீ 420, ஆவாரா, இந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் எல்லாமே. அவங்க இந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு இருந்தது. அதே சமயத்தில் இவர் லவ் பண்ணிவிட்டு அவரும் எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் லவ் பண்ணாங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் பட்டார். இந்த நேரத்தில் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் இருந்தது. அவருடைய மனைவி வந்து நர்கீஸை திட்டி சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சாங்கன்னு வைங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்தது. சுனில் தத் அப்படின்னு மிகப்பெரிய சூப்பரான ஹீரோ. அவர் காங்கிரஸ் எம்பி கூட இருந்தார். அவரை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க தான் அதுக்கு பிறகு வேறு லைஃப்பில் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய வரும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.